ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டங்களிலே பயணிக்கக்கூடிய நமக்கு பலவிதமான யோசனைகளை கர்த்தர் தம்முடைய வசனங்களின் மூலம் பேசி கொண்டு வருகிறார். இவைகளை தெளிவான விதத்தில் நாம் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாகவே தடையில்லாத ஓட்டத்தை ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஓட்டம் இது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்றல்ல. இவைகளை தெளிவான விதத்தில் முதல் காரியம் கற்க வேண்டும். இவைகளை ஆழமான விதத்தில் அறிந்து அவைகளின்படி நாம் ஓடி முடிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி இலக்கை அடைந்து தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைய நம்மால் முடியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிய வேண்டியது அவசியம். தெளிவு இல்லாத சகல விதமான சூழ்நிலைகளால பல நேரங்களில் நாம் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக உங்களை அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகார் என்கிற பெண் ஆபிரகாமால் துரத்தி விடப்படக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அந்த ஆகார் என்கிற பெண்ணுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னே தெரியல. இந்த அம்மா ரொம்ப வழி தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் புருஷனை இழந்த ஒரு துக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. இனி இந்த பிள்ளை நான் வளர்க்கக்கூடிய வழிமுறை எப்படிப்பட்டது? ஒரு பயம், அச்சம் கலந்த ஒரு உணர்வோடு கூட ஆபிரகாமால் துரத்தி விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆகார் மெய்யாகவே கடந்து போகிறாங்க. வழியில் அந்த பிள்ளை திடீர்னு சொல்லி தண்ணீர் தாகமாக இருக்கிறதுங்கிறத பற்றி கேட்குறான். தண்ணீர் தாகத்திற்கு கையில் வச்சுக்கூடிய துருத்தியை பார்க்குறாங்க. துருத்தியில் தண்ணி இல்லை. உடனே அந்த பெண் கர்த்தராகிய தேவனை நோக்கி அழுது புலம்பி, ஆண்டவரே என்னுடைய பிள்ளை சாகிறது நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். அந்த ஊற்றுக்கண்ணை ஆகாருடைய கண்கள் பார்த்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சில நேரங்களில் தெளிவற்ற நிலைகளை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் கூட நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நமக்கு முன்னால் தான் இருக்கும் எல்லாமே, என்றாலும் கூட அவைகளை பார்க்க நம்மால் முடிகிறது இல்லை. அதனால தான் கர்த்தருடைய வேத புஸ்தகம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தெளிவான ஒரு நடவடிக்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தா தான் சரியான ஒரு லட்சிய பயணத்தின் ஊடாக பயணிக்க நம்மளால் முடியும். தெளிவற்ற பலவிதமான முடிவுகள் உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவனுடைய வழியை விட்டு மெய்யாகவே இங்கும் அங்கும் அலைவுபடக்கூடிய ஒரு மக்களாக விளங்க செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு கர்த்தருடைய மனுஷன்னா எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தெளிவு, ஒரு புத்தினா அது ஒரு தெளிவு, சூழ்நிலைகளை ஆராயக்கூடிய அறிவுனா அதில் ஒரு தெளிவு, ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களை அறியக்கூடிய அறிவுனா அதில் ஒரு தெளிவு. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் மன தெளிவான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பித்தா மட்டும்தான் தடுமாற்றம் இல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக பயணப்பட நம்மால் முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கக்கூடியதுமாய் இருக்கிறது. முதல் தெளிவு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வையில் ஒரு தெளிவு. எந்த விஷயத்தில் வேத வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அணுகக்கூடிய ஒரு பார்வை. இப்போ சாதாரணமான ஒரு பார்வைக்கும் வசனத்தின் மூலமாய் ஒரு காரியத்தை பார்க்கக்கூடிய விஷயத்துக்கும் பல வித்தியாசங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் அந்த விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு வெளிப்படுத்திடும். அது போலியாக உங்களுக்கு உண்மையாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதுக்கு பின்னணியத்தில் எந்த விதமான பலம் சார்ந்த ஒன்றுமே கிடையாது. அதை எளிதாக ஜெயிக்க உங்களால் முடியும். இது வசனத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது. ஆனால் வசனம் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு காரியத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பெரிதாக தோற்றமளிக்கக்கூடியதாக, இதை ஜெயிக்க முடியாத அளவுக்காக ஒரு மலையை போல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்கிறதை போல நம்முடைய மனதிற்குள் கலக்கத்தையும் வேதனைகளையும் உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய ஆரம்ப காலங்களிலே காணப்படக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்தின் மூலமாகவே அணுக துவங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த வசனம் தான் ஒரு மனிதனுடைய பார்வையை தெளிவாக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒன்றாக விளங்குகிறது. கர்த்தர் பார்க்கக்கூடிய அளவிற்காக, ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகக்கூடிய அளவிற்காக நமக்கு முன்னால் வரக்கூடிய சாத்தானுடைய சேனை ஒருவேளை அது கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை போல காணப்பட ஆரம்பித்தாலும், இதை நீங்கள் வசனத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை போல இருப்பானே தவிர அவனால் உங்களையும் என்னையும் சேதப்படுத்த முடியாது. தேவ அனுமதி இல்லாமல் எதையும் சாத்தான் ஒரு நகர்வை கூட நகர்த்த முடியாது என்கிறது கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிச்சால் ஒழிய அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரவே முடியாது. அப்போ சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வரத்தான் முடியுமே தவிர உங்களையும் என்னையும் சேதப்படுத்த முடியாது என்கிறதை வசனம் உங்களுக்கு முன்பதாக தெளிவாக பேச ஆரம்பிச்சிடும்.
அதனால தான் இந்த நாட்களில் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்கள் கண்களை தெளிவுபட பண்ணக்கூடியது அது ஒண்ணுதான். உங்களுடைய பார்வைக்கு மங்கலாக காணப்படக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு பயத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பார்வைக்கு சகல விதமான விஷயங்களை பற்றியதான தோற்றங்களை பற்றியதான விளக்கமற்ற நிலைகள் நம்மை அறியாத ஒரு அச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப வசனம் என்கின்ற அந்த கண்ணாடியின் மூலமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சதுனால என்ன நடக்கும் பாருங்க, அதனுடைய உண்மையான உருவம் என்னதுதான், அதனுடைய உண்மையான தன்மை இதுதான். இதை எப்படி நம்மளால் ஜெயிக்க முடியும் என்கிறதை பற்றி எளிதான விதத்தில் கற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்போ ஒரு தெளிவு எதன் மூலமாய் வர ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, எந்த பிரச்சனையாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த கஷ்டமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை அணுக வேண்டிய ஒரே ஒரு வழி, வசனத்தை கொண்டு நீங்கள் அந்த காரியங்களை அப்ரோச் பண்ணுங்க. வசனத்தை கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் அணுகுங்க. இவைகளை நீங்கள் அணுக ஆரம்பிக்கிறது உண்டானால் எளிதாக எல்லா காரியங்களுக்கும் உரிய தீர்வுகளை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் இல்லாமல் ஒரு காரியத்தை அணுக ஆரம்பிக்கும் போதுதான் நம்மை அறியாத ஒரு கலக்கமும் ஒரு அச்சமும் அவைகளின் மூலமாய் வரக்கூடிய பலவிதமான நெருக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அந்த சிக்கல்களின் ஊடாக உள்ள போனவங்க என்னாச்சுன்னே தெரியல. அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் போனவங்க தான். அவங்க மீண்டு வந்ததாக எந்த விதமான காரியத்தையும் பார்க்க முடியல. காரணம் என்ன? வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய தீர்வுகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தாமல் போனதுதான் காரணம். அப்ப நம்முடைய இந்த கடைசி காலத்துல எவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அதிக ஆழமாய் பயனாக்கப்பட வேண்டும் அப்படின்னா, உங்கள் கண்களை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கலாம், சாத்தானால் வரக்கூடிய அம்புகளாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், பிரசங்கமாக இருக்கலாம், அல்லது நமக்கு முன்பதாக வைக்கப்படக்கூடிய சித்தமாக இருக்கலாம். எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நீங்கள் உங்களுடைய சாதாரண கண்களை கொண்டு பாராமல் கர்த்தருடைய வசனங்கள் சார்ந்த கண்களினால் நீங்கள் அவைகளை பார்க்கிறது உண்டானால் உண்மையான தன்மைகளை நீங்கள் அவைகளின் மூலம் தெளிவான விதத்தில் கற்று உணர முடியும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய அணுகுமுறைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் எதுவாக இருக்கணும்னு சொன்னால் வசனமாகவே காணப்பட வேண்டியது. வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு காரியத்தையும் அணுகுங்க. வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு விதமான ஓட்டங்களின் ஊடாக கடந்து போங்க. வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு விதமான காரியங்களையும் நீங்கள் சிக்கல்கள் யாவற்றையும் சிக்கலுக்கு பிரயாசப்படுங்க. இப்படி எங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா நிலைகளிலும் நீங்கள் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் எதுல நமக்கு அடுத்த ஒரு தெளிவு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, தெளிவற்ற நிலைகள் வருவதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தான் பயன்படுத்துகிறோம், பல நேரங்களில் பயன்படுத்தாமல் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் வசனம் என்று அழைக்கப்படக்கூடியது எல்லா காரியங்களுக்கும் தெளிவை உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒன்று. இந்த வசனத்தை அந்த நாட்களிலே ஜனங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தனால தான் எல்லா விஷயங்களிலும் தெளிவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவன் வார்த்தைகளை பேசிக்கொண்டே வர ஆரம்பித்தார். ஒரு நாள் மோசேயை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொன்னார், நீ என்னுடைய மலையில வந்து ஏறி வர வேண்டும் மோசே. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி மோசே என்கிற மனிதன் மலையின் மேலே ஏறி போகின்றார். உடனே கர்த்தராகிய தேவன் சட்டங்களை எழுத்து வடிவாக எழுதி கொடுக்கிறார். அதாவது இந்த வசன வடிவாக எழுதி கொடுக்கிறார். அப்ப இதுதான் ஒரு மனிதனை நடத்தக்கூடிய மார்க்கமாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால மோசேயினுடைய கரங்களை கர்த்தராகிய தேவனே எழுதி தர ஆரம்பிக்கின்றார். இதை கொண்டு போய் ஜனங்களுக்குனால சொல்லு. ஒவ்வொரு முறையும் நான் அவர்களோடு கூட பேசக்கூடிய அந்த காரியங்களை காட்டிலும் இந்த வசனம் அவர்களை நடத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். இந்த வசனங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் பயன்படுத்தணும். இவைகளின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க 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 வரக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் எளிதாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கிவிடுவார்கள். கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தை அறிந்த ஒரு தன்மையினால் தான் மோசேயினுடைய கரங்களில் வேத வசனங்கள் யாவற்றையும் எழுதி கொடுக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சார். இப்போ நம்ம கையில் கொடுக்கப்படக்கூடிய வசனங்கள் எதுக்கு அப்படின்னா, சும்மா மனப்பாடம் பண்ணுறதுக்கோ அதிலிருந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய கதைகளை வாசிக்கிறதுக்காகவோ அதில் இருக்கக்கூடிய அநேக விதமான தன்மைகள் அதுக்கு மட்டும் இல்லை. இந்த வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உண்மையான நிலவரம் என்னதுதான் என்பதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, எதில் நமக்கு ஒரு தெளிவு வரணும், அந்த தெளிவுக்கு என்ன ஒரு காரியத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேங்க. நீங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ரெண்டாவது காரியம் எப்படி இருக்குன்னா, சிந்தனைகளில் ஒரு தெளிவு. எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தர் இல்லாமல் இவைகளிலே ஒன்றையும் உங்களாலும் என்னாலும் நேர்த்தியாய் செய்யவே முடியாது.
இந்த சிந்தனையில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கணும். நீங்கள் எவ்வளவுதான் அந்த ஒரு காரியத்தை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு தீர்வை உங்களால் எட்ட முடியாது. கர்த்தர் அதில் தலையிட்டா தான் ஒவ்வொரு காரியத்திற்கும் எளிதான நல்ல ஒரு தீர்வை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தலையிடாத வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை தலையிட ஆரம்பித்த பொழுது அவர்களை நெடுக நடத்தி அவர்களை வனாந்திர வெளியிலே ஆண்டவராகிய தேவன் அழைத்து கொண்டு போய் நேர்த்தியான ஸ்தலத்திலே குடியேற்றக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உரிய தீர்வு அப்படின்னா கர்த்தராகிய தேவனுடைய நடத்துதல்களுக்கு நீங்களும் நானும் நம்முடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்ப என்ன தெளிவு இருக்கணும், என்னுடைய சிந்தனையில் என்ன தெளிவு இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராகிய தேவனுடைய அந்த சித்தம் இல்லாமல் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில நடக்காது. ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுனா கர்த்தராகிய தேவன் அதற்குரிய அநேக விதமான உத்தரவுகளை தந்திருப்பார். இப்போ யோபனுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை பாருங்களேன். கர்த்தருடைய உத்தரவுக்கு மீறி ஏதாச்சும் யோபனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? இல்லையே. எல்லா விதமான காரியத்திற்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவராகிய தேவனுடைய பார்வைக்கு உட்படுத்தப்பட்டே நம்முடைய வாழ்க்கையை வந்து அணுகுகிறது. ஆகவே கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு விஷயத்துல எந்த விதமான ஒரு தன்மைகளும் நம்முடைய எல்லைகளை மீறாத அளவிற்காக அவர் நம்மை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் என்கிற ஒரு சிந்தனையிலே ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களை பாருங்க, அடுத்த நாளை பத்தி அவங்க கவலையப்படலை, அடுத்த காலங்களை பற்றி அவங்க யோசிக்கவில்லை. ஏன்னா தங்களுடைய காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கையில் கொடுத்துட்டாங்க. தங்களுடைய ஒவ்வொரு விதமான வழிகளையும் கர்த்தராகிய தேவனை பார்த்துக்கொள்வார் என்பதை பற்றி ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்பட்டாங்களா? இருக்கக்கூடிய அதாவது அவங்க வந்து தங்கக்கூடிய அந்த இடங்களை பற்றி அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சாங்களா? வீடு கட்டணும் கவலைப்பட ஒன்றுமே இல்லையே. ஏனென்றால் எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களிலே அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட ஆரம்பித்த பொழுது எவைகளை பற்றியும் கவலையே படாமல் எங்கெங்கெல்லாம் கடந்து போனாலும் அங்கெல்லாம் அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் சந்தோஷமாய் ஆசரிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள் உருவாக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால் என்னுடைய சிந்தனையில ஒரு தெளிவு இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பி பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் யார் காரணம் என்றால் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். எதுக்கு நான் காரணம் என்று சொன்னால், ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் எவைகளையும் பற்றி நீங்களும் நானும் கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவராகிய தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வந்து அடையவே அடையாது. எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறாரோ அவைகளை தவிர்த்து வேறு ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையை தொடவே முடியாது. இந்த ஒரு சிந்தனையிலே தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான், இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னா தான் இவைகள் நீங்கள் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவனை விசாரிக்கும்படிக்காக கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப கர்த்தராகிய தேவனை பார்த்து அவன் வந்து கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையும் பதிலே சொல்லல. உடனே அந்த மனுஷன் வந்து ஆண்டவராகிய தேவனை பார்த்து கேட்கின்றான், உம்மை விடுவிக்கவும் உம்மை மெய்யாகவே சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறான். உடனே கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒரு அதிகாரத்தை பெற முடியாதுன்னு சொல்றாரு. கர்த்தர் அனுமதிச்சாதான் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ தெளிவு இருக்குது பாருங்களேன் அவருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவ அனுமதியின்படி தான் வர முடியும். இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து நம்ம பக்கத்திலே வரவே முடியாது. எதை கர்த்தர் அனுமதித்தாரோ அவைகளை தாண்ட நமக்கு பலத்தை கர்த்தர் தந்துடுவார். எதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரோ அவைகளிலே நின்று விடுவிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்தையும் கர்த்தர் நமக்கு தந்துடுவார். இந்த ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலே போதும், எதை பற்றியும் நான் கவலைப்படவே மாட்டேன். கவலைப்படாதே கர்த்தர் பல முறை என்னோட கூட பேச ஆரம்பித்தாலும் இந்த கவலைகள் நாள்தோறும் வருவதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், ஒரு தெளிவற்ற ஒரு சிந்தனை. ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறத பார்க்கக்கூடிய நேரத்தில் அலையலையாய் வந்துட்டே இருக்கேன். இந்த பிரச்சனை இன்னும் முடியலக்குனால இன்னொன்று வந்துருச்சு, அதுக்கு முன்னால் இன்னொன்று வந்துருச்சு. இந்த கவலைகள் வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரியம் தான், தெளிவற்ற ஒரே ஒரு சிந்தனை. என்ன தெளிவு இருக்கணும்? எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை சந்திக்காமல் அது ஒன்று என் பக்கத்தில் கூட வர முடியாது. கர்த்தர் அனுமதித்தால் ஒழிய அந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்காது என்கின்ற ஒரு தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் கர்த்தருக்கு விரோதியாக நீங்கள் மாற்றப்பட மாட்டீங்க. கர்த்தராக தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் முறுமுறுக்கவும் மாட்டோம். எல்லா விதமான விஷயங்களையும் நன்மைக்கு ஏதுவாகவே அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அந்த கடைசி காலத்தில் இது நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பல பிரச்சனைகள் நம்ம வந்து பார்க்குறோம். பல விதமான சூழல்களின் மூலமாய் வரக்கூடிய பிரச்சனை, ஆட்களின் மூலமாய், வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களின் மூலமாய், அல்லது சமுதாயத்தின் மூலமாய், நம்ம சொந்த பந்தங்களின் மூலமாய், இதெல்லாம் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா போதும், எதுவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை சேதப்படுத்துது. ஒரு தெளிவான ஒரு பார்வை நமக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான காரியங்களை பற்றியதான கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்றேன் பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்தினால அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வந்து கூட்டிட்டு போறாங்க.
கூடிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் பயங்கரமான, அதாவது பயங்கரமான காற்று ஒன்று அடிக்கக்கூடிய ஒரு நேரம். ஜனங்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. பயப்படக்கூடிய நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த எல்லா ஜனங்களும் பயப்படுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. என்றாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நான் காத்திருக்கேன். கர்த்தர் சொல்றார், நீ போய் நீ அதாவது இது இந்த ராயனுக்கு அபயப்படணும்னு சொன்னேன்லப்பா, அதனால உன்னுடைய ஜீவனுக்கு ஒரு சேதம் வராது, ஓ நிமித்தம் ஜனங்களை நான் காப்பாற்றினேன். ஆகவே இனி எந்த விதமான பயமும் இல்லாம என்னுடைய நாமத்தினால என்னை ஸ்தோத்திரம் பண்ணி நீ வாட்டுக்கு புறப்பட்டு போன்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு தெளிவு அவருக்குள்ள வந்துருச்சு. உடனே அவர் போய் எல்லா விதமான மக்களுக்கும் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, கப்பல் சேதமே இல்லாமல் உயிருக்கு ஒரு சேதமும் வராது. ஒரு மணல்ல போய் நம்ம போய் அது நின்று விடுவோம், தட்டி நின்றுவோம், கப்பல் உடைஞ்சு போயிடும், என்றாலும் கூட ஜீவனுக்கு சேதம் வராது என்று நான் சேவிக்கும் தேவன் எனக்கு தெளிவு உண்டாக்கிட்டார். இந்த சிந்தனையில ஒரு தெளிவு தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளையும் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழி. சிந்தனையில ஒரு கலக்கம் வந்துருச்சுனாலே போதும், எந்த காரியத்தையும் தெளிவாக உங்களாலையும் பார்க்க முடியாது. இந்த ஆகாரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, முன்னாலதான் அந்த நீரூற்று காணப்பட ஆரம்பித்தாலும் தெளிவற்ற அந்த சிந்தனை அவங்களுக்குள்ளாக காணப்பட ஆரம்பிச்சதுனால இனி எதிர்கால வாழ்க்கையை பற்றி தான் ஒரு கவலை அவங்களுடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிச்சனால முன்னால் இருக்கக்கூடிய நீரூற்றை கூட அவங்களுடைய கண்கள்னால பார்க்க முடியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த தெளிவான பார்வை, சிந்தனையில ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால் எவைகளையும் மேற்கொள்ள நம்மால் முடியும். கர்த்தர் அனுமதி இல்லாமல் எதுவும் என்னை தொட முடியாது. இந்த காரியம் வாழ்க்கையில வந்திருக்குன்னா கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவராக தேவனால் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது உண்டானால் இவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலத்தையும் அவர் தருவார். இந்த ஒரு தெளிவு எனக்குள்ள இருந்தாலே போதும், எவைகளையும் தாண்ட நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு காரியமாக 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக நாம் யார் என்பதை அறியணும். அவர் சொல்றாரு, பகலுக்குரியவர்களாகிய நீங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்னை பற்றி முதல் காரியம் அறியணும். இதுல ஒரு தெளிவு. நான் யாரு? நான் யாரினால் உருவாக்கப்பட்டவன்? நான் யாருடைய சாயல்? நான் எனக்கு ஆண்டவராகிய தேவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு என்ன தொடர்பு இருக்கிறது? நான் எதை நோக்கி பயணிக்கணும்? எது என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்? இதுல ஒரு தெளிவு. அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்களேன். எத்தனையோ கலக்கங்கள் வர ஆரம்பித்தாலும் அவங்க ஓட்டத்தில் ஒரு தெளிவான ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போறாங்க. காரணம் என்ன? தாங்கள் யார் என்பதை அவர்கள் மெய்யாகவே ஆழமாய் அறிய ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லா இடத்திலும் அதனாலதான் அந்த ஜனங்கள் தங்களுடைய சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. எங்கெங்கெல்லாம் போறாங்க பாருங்களேன், தர்பைக்கு போறாங்க, லிஸ்திராவுக்கு போறாங்க, எங்கெங்கெல்லாம் கடந்து போக ஆரம்பித்தாலும் முகமறியாத புதிய புதிய ஜனங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாலும் தங்கள் சாட்சியை விட்டு விலகாமல் போனதற்கு காரணம் அவர்கள் பகலுக்குரியவர்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். அது ஒரு தெளிவு. என் வாழ்க்கை நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும். நான் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளை. ஆகவே எந்த விஷயத்திலும் என்னுடைய சாட்சியை நான் இழக்கக்கூடாது. எந்த காரியத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை தவிர்த்து வேறு ஒன்றை நான் பிரதிபலிக்க கூடாது. நான் ஆண்டவராகிய தேவனை பிரதிபலிக்கும்படிக்கு உருவாக்கப்பட்டவன். இந்த ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என் சாட்சியை நான் கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றேன். இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சி கெட்டு போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நிறைய பேரை பத்தி அவதூறான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் தாங்கள் யார் என்பதை மறந்துட்டாங்க. அவர்கள் இன்னாருடைய பிள்ளை என்பதை அவங்க மறந்துட்டாங்க. அவர்கள் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய ஸ்தானாபதிகள். அவங்க ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள். இப்ப இவங்களுடைய பணி என்ன? இவர்கள் கர்த்தராகிய தேவனை பிரதிபலிக்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள். கர்த்தரை இவர்கள் மூலமாய் ஜனங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய சாயல் இவர்கள் வழியாக எல்லா ஜனங்களுடைய கண்களும் பார்க்கணும். இவர்கள் கர்த்தராகிய தேவனை வெளிப்படுத்தும் ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு நடக்கைகளிலும் தங்கள் சாட்சிகளை அவர்கள் கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். இது ஆரம்ப காலத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால எந்த இடத்திலும் தங்கள் கரங்களை சுத்தமாய் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. தீர்க்கதரிசியாக சாமுவேல் சொல்றாரு, கடைசியில் அவருடைய ஓட்டம் கர்த்தருடைய நாமத்தினால முடிக்கப்பட போகிறது. எல்லா ஜனங்களையும் அழைப்பிக்கக்கூடிய சாமுவேல் கேட்கிறாரு, என் கையில் ஏதாச்சும் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியம் இருக்கா நீங்களே சொல்லுங்க. யாருடைய பொருளாயாக நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை நான் தப்பா செஞ்சது உண்டா என்பதை பற்றி சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தான் யார் என்பதை அறிந்து பகலுக்குரியவன் நான் என்பதை நிரூபிச்சு காமிக்கிறார்.
இந்த நாட்களில் காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களையும் பாருங்களேன், எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் கரங்களிலே சுத்தங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னையே நான் மறக்க ஆரம்பிக்கிறதுனால ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேன், ஏதோ ஒரு வழியை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சாட்சியை பற்றி நான் அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன். இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு கேலிக்கூத்தாக போகிறதுக்கு காரணம் என்ன? எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவர்களை மெய்யாகவே பரியாசம் பண்ணதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், தாங்கள் யார் என்பதை கிறிஸ்தவர்கள் மறந்துட்டாங்க. தங்களுடைய அழைப்பு என்ன, தங்களுடைய தேவன் யார், தங்களை உருவாக்கின கர்த்தருடைய திட்டம் என்ன, நான் என்ன காரியத்துக்காக தங்களையே மறந்து போய் எல்லா மக்களும் போகக்கூடிய மார்க்கத்திலே அவர்கள் கடந்து போகிறதான் இந்த எல்லா விதமான தன்மைகளுக்கு மூல காரணம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலன் என்ன வார்த்தையை சொல்லுவாருன்னா, பகலுக்குரியவனாகிய நானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சத்தின் பிள்ளை நான். எந்த இருளுக்கும் இரவுக்கும் நான் மெய்யாகவே உள்ளாக்கப்படக்கூடாது. எந்த இருளும் இரவும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கக்கூடாது. எந்த தேவையற்ற நிலைகளும் நினைவுகளும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக தொடரக்கூடாது. ஏன்னா நான் பகலுக்குரியவன். இந்த ஒரு உணர்வு என் வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், சாட்சிகளை இழக்கக்கூடிய எந்த விஷயத்திற்கு நான் மெய்யாக ஒப்புக் கொடுக்க மாட்டேன். சாட்சிகளை என்னை விட்டு விலக்கக்கூடிய எந்த விதமான தன்மைகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம்மை நாம் உணரக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன்னா தெளிந்த ஒரு மனம் எப்படி இருக்கணும்? அவன் யார் என்பதை அவனுக்கு முன்பதாக எந்த மனுஷன் கேட்டாலும் சொல்லணும். அவனுக்கு சொல்ல தெரியணும். நான் யாரு, என்னுடைய தன்மை என்ன, எனக்கு என்னுடைய கடவுள் யாரு, என்னை உண்டாக்கிற கடவுளுடைய சித்தம் என்ன, என்னை பற்றிதான தேவனுடைய திட்டம் என்ன, நான் எந்த மார்க்கத்தின் உள்ள தெளிவான ஒரு காரியமாக கர்த்தருடைய வழிகளை பத்தி நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, அதுல எந்த விதமான குறுக்கு சுவரும் காணப்படாம தெளிவான ஒரு வழியாக இருக்கிறதை பார்க்க முடியும். அதாவது 2 வாசலை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினாரு. அதாவது ஜீவனுக்கு போகக்கூடிய அந்த வாசலை பற்றியும், அதன் பின்பதாக கேட்டுக்கு போகக்கூடிய வாசலை பற்றியும். கேட்டுக்கு போகக்கூடிய வாசல் வழி விசாலமா இருக்கும். என்றாலும் கூட வழிகள் இங்கும் அங்கும் தடுமாற்றத்தை தரக்கூடியதாய் விளங்கிவிடும். ஆனால் ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல் நெருக்கமான வாசல். ஆனா ஒரே நேர் வழிதான். அதுல எந்த காரியம் உங்களால என்னன்னு பார்க்கவே முடியாது. கரெக்டா ஒரே மார்க்கு தான். ஒரு பிடிச்சுன்னா கடைசியில் அங்கே தான் போய் நிற்பீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு ஜீவியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பற்றி நான் முழுவதும் ஆழமான விதத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நீங்க போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாரு, நான் யாரு, என்ன காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய ஊழியம் என்ன, ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்ன, என்னை பற்றி தான கர்த்தருடைய விருப்பம் என்ன, எல்லா காரியத்தையும் தெளிவாக பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார் அப்போஸ்தலன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஒரு விஷயத்திலே ஒரு பகலுக்குரியவனாக காணப்படக்கூடிய நான் யாருங்கிறத விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு, என்னுடைய தன்மை இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவைகள் அல்ல என்பதை பற்றி விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம். எந்த இரவுக்கும் இருளுக்கும் நான் ஒருபோதும் இடமளியாத ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் என்னுடைய ஓட்டத்துல ஒரு தடையும் ஒரு நாளும் வரவே முடியாது. இந்த தெளிவற்ற காரியத்தினாலதான் பல விதமான மக்கள் எங்கும் அங்கும் மாறி மாறி நடைகள் விகாரத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது பார்க்கிறோம். சில நேரங்களில் வெளிச்சமாக, சில நேரங்களில் இருளாக, சில நேரங்கள் அந்தகாரமாக. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் தங்களுடைய நிலைகளை பற்றி யோசியாது இருக்கக்கூடிய அந்த தன்மை, தெளிவற்ற ஒரு பார்வை, தெளிவான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டானால், நம்மை உண்டாக்கிற கர்த்தருடைய திட்டம் என்ன, என்னை அழைத்திருக்கக்கூடிய அழைப்பு என்ன, என்னை பற்றியதான ஓட்டம் என்ன, என் தேவன் என் மேல் வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான நுகங்கள் எப்படிப்பட்டவைகள், இவைகள் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்து நான் சரியான இலக்கை நோக்கி ஓடக்கூடியவனாய் விளங்கி விடுவேன். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க, அது என்ன சொல்லுங்க பாருங்க. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுல ஒரு தெளிவான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் பார்த்தா, இந்த வசனத்தை போட்டுக்கு, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலங்களை பற்றி ஒரு தெளிவு. என்னுடைய காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு காலங்களாக காணப்படக்கூடிய ஒரு தன்மை. கர்த்தர் காலங்களை பற்றிதான எல்லா விதமான விரிவாக்கங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க. உன் காலத்துல என்ன செய்யணும்,
உன்னுடைய பணி என்ன? மோசே தன்னுடைய பணியை அவருடைய காலத்துல செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். தாவீது தன்னுடைய வேலையை அவருடைய காலத்துல செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவர்களுக்கு கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த காலத்துல தேவன் தந்த அந்த வேலைகள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப ஏன் காலத்துல நான் செய்ய வேண்டிய பணி என்ன? எனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த காரியங்கள் என்ன? என் காலம் எப்போ முடிய போகுது? அதுக்கு முன்னால நான் என்னுடைய வேலைகள் யாவற்றையும் எப்படி நான் செய்யணும்? இதுல ஒரு தெளிவான ஒரு பார்வை என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். நான் இப்படி ரொம்ப ஸ்லோவா நான் ஓடிட்டு இருக்கிறது உண்டானால் என்னுடைய காலங்களுக்குள் என்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்க முடியுமா? இது ஒரு கால்குலேஷன் இருக்கணும். இதுல ஒரு தெளிவான ஒரு அனுபவம் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால தான் அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய ஓட்டத்தை தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தை பாருங்களேன். 3.5 வருஷ காலத்துக்குள்ள எவ்வளவு தீவிரமாய் அவர் ஓட்டத்தின் ஊடாக கடந்து போறாரு பாருங்க. ஏன்னா அந்த குறிப்பிடப்படக்கூடிய காலங்களை பற்றி தானே ஒரு தெளிவு. இந்த காலத்துக்குள்ள எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிடணும். ஒரு நாளையாக நான் விரயம் பண்ணுகிறது உண்டானால் இந்த காலங்களுக்குள் தேவன் தந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. குறிப்பிடப்படக்கூடிய அந்த காலத்துக்குள்ள எல்லா விதமான விஷயங்களையும் வேலைகள் யாவற்றையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த காலங்களை பற்றி தானே ஒரு தெளிவு. இந்த காலங்களுக்குள்ளாக என்னுடைய ஓட்டத்தை அதாவது சில மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். காலங்களுக்கு மிஞ்சி அவங்க உட்கார்ந்து அநேக விதமான தேர்வுகள் எழுதுகிறத பார்க்க முடியும். உடனே அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த காலங்களுக்கு பிறகு நீங்களும் நானும் இயங்க முடியாது. அந்த காலங்களுக்குள் என்னுடைய முழுமையை நான் கர்த்தருடைய நாமத்தினால் முடிச்சிடணும். இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம். இந்த காலங்களுக்காக அதாவது காலங்கள் எனக்காக காத்திருக்காது. இந்த காலங்களுக்குள் என்னுடைய இயக்கத்தை நான் நிறைவாக்கிடணும். இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம். இந்த காலங்களுக்குள் நிறைவாக்க வேண்டும் என்றால் அந்த காலங்களை நான் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தெளிவு. எவ்வளவு ஸ்பீடாக நான் இயங்கணும், எவ்வளவு துரிதமாக நான் ஓடணும், எவ்வளவு தீவிரமான அந்த காரியங்கள் யாவற்றை நான் செயல்படுத்த வேண்டும். இதில் ஒரு தெளிவான ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அந்த காலங்களுக்குள் முடிக்கிறது மட்டுமல்ல, அந்த காலங்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கி மகிமையிலே கர்த்தராகிய தேவனோடு கூட இணையும் அனுபவங்களை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அரைகுறையாக நீங்களும் நானும் பாதியில் நின்றுட்டு இன்னும் அதாவது எனக்கு கொடுக்கப்படக்கூடிய காலம் 10வது ஆண்டவரின்னு சொல்லுகிறதல்ல, அந்த காலங்களுக்குள் முடிவடைந்து கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்தின்படி இயங்கி தேவராஜ்யத்தை சென்று அடைகிறதான் தெளிவான ஒரு வாழ்க்கை. இப்போ என்னை குறித்ததான ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா தான் என்னை கர்த்தர் உண்டாக்கினதனுடைய நோக்கத்தை பற்றிதான ஒரு தெளிவு, என் ஓட்டத்தினுடைய வேகத்தை பற்றிதான ஒரு தெளிவு, ஒரு காலத்தை பற்றிதான ஒரு தெளிவு, இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை நான் வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் தடுமாற்றம் இல்லாத ஒரு மனிதனாகும். இப்போ இந்த தெளிவு இல்லாமல் போகும்போது என்ன நடக்கும் பாருங்க, பல நேரங்களில் நீங்கள் நானும் திகைச்சு போயிடுவோம். அடுத்தது என்ன செய்ய நமக்கு தெரியாது. ஒரு தெளிவு இருந்துருச்சுன்னா அடுத்தது இதுதான் அப்படிங்கக்கூடிய அந்த தெளிவு இருக்கிறது உண்டானால் எந்த காரியத்திற்கும் காலங்களை நீங்கள் நானும் விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த காரியங்களை நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம். ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த தன்மைகளினால்தான் எல்லா விதமான இயக்கங்களும் சீராக்கப்பட முடியும். மட்டுமல்லாமல் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே முழுமையான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, காலங்களை விரயப்படுத்தும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்படாதபடி தெளிவு நிறைந்த ஒரு மக்களாக நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களை அறியவும், உங்கள் தேவனுடைய திட்டங்களை அறியவும், உங்கள் பாதைகளை அறியவும், மட்டுமல்லாமல் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே காலங்களை அறிந்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் உங்கள் இயக்கங்களை அதிகரிக்க பண்ணவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தெளிவான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தெளிவான ஒரு வாழ்க்கையை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு மனுஷனுடைய தெளிவான ஒரு வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட திட்டமாய் பேசினேன். வசனங்களின் படியே எங்கள் பார்வைகள் காணப்படுகிறது உண்டானால் சகலத்தையும் தெளிவாய் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் என்கிறதை பற்றி கற்றுக் கொடுத்து கர்த்தாவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரப்பா. சிந்தனையிலே ஒரு தெளிவாக, எங்களை கர்த்தாவை அறிந்து எங்களுடைய நடக்கைகளிலே ஒரு தெளிவாக, காலங்களை அறியக்கூடிய அறிவிலே ஒரு தெளிவாக நாங்கள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எங்கள் இலக்கை நாங்கள் இழக்காமலும் எங்கள் இலக்கினுடைய காலங்களுக்குள்ளாக முழுமையை நாங்கள் அடைந்து தீர்க்கவும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே முழுமை அடைந்த பரிசுத்தமான ஒரு மக்களாக கடந்து போகும் எங்களால் ஆகும் என்கிறதை பற்றி உங்களுடைய வசனத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்னதற்காக நன்றி. இவைகளை நாங்கள் அப்படியே விட்டு விடாமல் வாழ்க்கையிலே பயன்படுத்தி அந்தந்த காலங்களுக்குள் எங்கள் முழுமையை நாங்கள் வளர்ந்து தீர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. எல்லாவற்றிலும் தெளிவான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஒரு தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. தெளிந்த பார்வையோடு, தெளிந்த நடையோடு, தெளிந்த ஓட்டத்தோடு நீங்கள் இயங்குகிறது உண்டானால் ஒரு நாளும் தடைப்படுத்தப்படாத ஒரு ஓட்டத்தை ஓடி தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய பாக்கியத்தை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.